அரசியல்ல சொல்றதா நீண்ட நாள் நண்பர் என்று எல்லாருமே சொல்லிக் கொள்வார். புகழ்மிக்கவர்களை பூராமே எனக்கு தெரிஞ்சாலும் சொல்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. சும்மா ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்றாங்க. நீண்ட நாள் நண்பர்னா எத்தனை முறை இது மாதிரி சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது? அதுக்கு ஏதாவது வரலாற்று ஆதாரம் இருக்கிறதா? புகைப்பட ஆதாரம் இருக்கிறதா? எதற்காவது ஆலோசனை நடத்தி இருக்கிறார்களா? தைலாபுரத்துக்கு குருமூர்த்தி போனது என்பது பகிரங்கமாக இதுதான முதல் முறை. அப்ப நீண்ட காலமாக வலதுசாரிகளினுடைய முகாமாகத்தான் தைலாபுரம் இருந்தது என்பதை ராமதாஸ் ஒப்புக்கொள்கிறாரா என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. நீண்ட நாள் பழக்கம் என்று சொன்னால் அப்ப நெடுங்காலமாக வந்து பல பேரை இவர் ஏமாற்றி இருக்கிறார் என்றுதான் அதுக்கு அர்த்தமாகிறது. இல்ல விசிகால நேரடி எதிரியா பாமகவை பாக்குறாங்க. பாமக இருக்கிற கூட்டணிக்கு விசிகா வராது அப்படின்னு ஒரு விதியவே அவங்க வந்து வைக்கிறாங்க. பாஜக பாமக ஒண்ணுதான், இது சாதியவாத கட்சி, அது மதவாத கட்சி அப்படின்னு. அந்த அளவுகோல் இருந்த போதும் கூட விசிகா பார்வையில மருத்துவர் ராமதாஸ் பேச்சை கேட்டு நடப்பதுதான் சரி அப்படின்னு சொல்றது வந்து பாமக தொண்டர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க அதை? இல்ல, அரசியல் ரீதியாக பாமக என்கிற கட்சி வீழ்ந்து விட்டால் அந்த இடத்திலே பாஜக இடம் பெற்று விடக்கூடிய ஒரு அபாயம் வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் மதச்சார்பின்மை பேரணி நடத்தக்கூடிய அம்பேத்கர் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற கோட்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய திருமாவளவனின் கருத்தாக இருக்கு. பாஜக பாமகவே பாஜகவா மாறிடுச்சுன்னு சொல்ற இடத்துல தானே திருமா எவ்வளவு நாள் இருந்தாரு. அப்படியே கிடையாது. ஒரு சமூக நீதி அரசியலில் இருந்து அவர்கள் தொடங்கினார்கள், அவர்கள் சாதி அரசியலுக்குள்ளே கரைந்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டத்தை சொல்லுகிறார். ஒட்டுமொத்த வன்னிய மக்கள் எல்லாருமே பாஜகவின் ஆதரவாளர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அதுல எவ்வளவோ முற்போக்காளர்கள் இருக்கிறார்கள், கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, ஆணவ படுகொலைக்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க, சிங்களர்கள்ல கூட தமிழர்களின் உரிமைக்காக பேசியவர்கள் இருக்கிறார்கள் என்பதன உண்மை. நீங்கள் எல்லாவற்றையுமே பிறப்பின் அடிப்படையிலேயோ சாதியின் அடிப்படையிலேயோ பார்ப்பது என்பது எப்படி சரியா இருக்கும்? ஒரு மனிதனுக்கு அடையாளம் என்பது அவனுடைய பிறப்பு அல்ல, அவனுடைய சித்தாந்தம் தான். அவன் எந்த கோட்பாட்டின் வழியாக, எந்த கொள்கையின் வழியாக அரசியலிலே அவனுடைய பயணத்தை தொடங்குகிறான், எப்படி முடிக்கிறான் என்பதுதான் கணக்கு. பாஜகவோடு நடுவழியில அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர பாஜகவாவே பாமக மாறிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? கூட்டணி வைப்பதனாலேயே ஒரு கட்சி தன் கொள்கையை விட்டு கொடுத்து விடும்னா திமுகவோட தான் கடந்த காலத்துல பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுக மட்டும் அந்த அளவுகளை வச்சிருக்கீங்களே, அதற்கு என்ன காரணம்னா அவர்கள் கொள்கையை விட்டு கொடுக்குறாங்க. இப்ப நீங்க கடந்த காலங்களில் பாஜகவோடு திமுக கூட்டணி போடும்போது அவர்கள் வைத்திருக்க நிபந்தனைகள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதுல இருக்கு. நாங்கள் ராமர் கோயில் கட்டுவதை ஏற்கவில்லை அப்படிங்கிற கருத்துலாம் சொல்றாங்க அவங்க. அப்ப நிர்வாக ரீதியாக நாங்கள் அதிகார பகிர்வைத்தான் பாஜகவோடு செய்து கொள்கிறோமே தவிர அவர்கள் கோட்பாட்டை நாங்கள் ஏற்கவில்லைங்கிற இடத்துல வந்துறாங்கல்ல. அதிமுக அப்படி இல்லையே, எந்த முன் நிபந்தனையும் இல்லாமல் விழுந்தே விட்டானப்பா, சரணடைந்து விட்டானப்பான்னு சொல்றது மாதிரி 23ஆம் புலிகேசி மாதிரி மொத்தமாக எடப்பாடி பழனிசாமி மோசம் போயிட்டாருங்கிறதா இருக்கக்கூடிய வருத்தம்.